गाइस வாழ்க்கையிலேயே முதல் ட்ரிப் வந்து எங்க போறதுனே தெரியாம கார்ல ஏறி பாலக்காடு மட்டும் போவோம். எங்க போறோம்னு தெரியாது, அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். வெரி குட் கலக்குப்பா கலக்கு. அது ஒரு பாய்ஸ் ட்ரிப் தான். இதோ பிரபா இங்க உட்காந்துருக்கான். இறங்கின உடனே 2 பேர் வந்து ஆய் வருதுண்ணே கக்கா வருதுன்னு சொல்லி போவாங்களா, அந்த மாதிரி 2 பேர் போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். பிரபா வந்து பரியரும் பெருமாள் படத்துல வர மாதிரி 2 கிளாஸ் வச்சுட்டு கிட்ட உட்காந்துருக்கான். ஏன் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன், ஓனர் மேலயா போடுறேன். இதோ கக்கா போனவங்க வந்துட்டாங்க, தூரத்துல வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு எங்க போறோம்னு பிளானே இல்லாம கார்ல எரிப்புமா போவோம். என்னென்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு ஒரு 4 பேர் இன்னைக்கு சண்டே வேற எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடி நைட்டே வந்து கிறிஸ்டோ வீட்டுல எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிட்டோம். Assemble. நம்ம கூட வந்து மனோஜ் இருக்கான். மனோஜ் வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. மனோஜ் எங்க போயிட்டு வரீங்க மனோஜ்? சொல்லுங்க. சூச்சு போயிட்டு வரீங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? துணைக்கு போயிட்டு வரீங்க. கப்பல் கோல்ஸ பார்க்க தான் நான் இங்க வந்தேன். அவர் தனியா போக மாட்டாரா? இப்போ எங்க போறோம் நம்ம? பாலக்காடு. எதுக்காக போறோம்? நென்மேனில உனக்கு வந்து ஏதோ கடைக்கு போய் சிறந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட போறோம். நாம நீங்க எங்க வந்திருக்கீங்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. திருப்பதினா பெருமாள், உப்பிலிப்பெல்லாம் விநாயகர், ஜெயிலர்னா ரோகிணி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எதுக்கு யாரு எதுக்கு திடீர்னு சொல்லிட்டு போறான்? நான் கொஞ்சம் மென்டல். தீவிரமான தலைவர் ஃபேனவன். நீங்க யார் ஃபேன் அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம வந்து ஒரு காஃபி குடிப்போம். டீ காஃபி எல்லாம் போய் சுகர் கட்டு சாது கட்டு. திருப்பதினா பெருமாள், உப்பிலிப்பெல்லாம் விநாயகர், ஜெயிலர்னா ரோகிணி. சில ஸ்வீட்லாம் பிடிக்காது, இது மட்டும் பிடிக்கும். என்னடா திருப்பதினா பெருமாள், உப்பிலிப்பெல்லாம் விநாயகர், ரோகிணினா ஜெயிலர். வாரத்துல 6 நாள் டயட்டோட இருப்பேன், ஜிம்முக்கு போவேன், கரெக்டா இருப்பேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மட்டும் வந்துட்டா அன்னைக்கு என் மச்சாண்டே என்ன வேணா சாப்பிடுவேன், என்ன வேணா பண்ணுவேன். யாரும் கேட்க கூடாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? கூலி ஆளுங்க மாதிரி. கூலினா சாதாரண நினைச்சிட்டியானா? கூலி லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற தலைவர் நடிக்கிறாருனா தெரியல. கூலி ப்ரமோஷன் இங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வீடியோ எடிட் பண்ணி நாங்க அடுத்த வருஷம் தான் போடுவோம். தியேட்டர்ல வந்து வீட்டுல ஓடிட்டு இருக்கு. டேட் முதல்ல சொல்லிடுறேன், ஆகஸ்ட் 10. ஓகேவா? எப்போ வீடியோ ரிலீஸ் ஆகும் பாரு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. ஐயா படம்லாம் ரிலீஸ் ஆகி 100வது நாள் நோடு மத்தியா, அப்பதான் ரிலீஸ் ஆகும். எடிட்டர் அப்படியே கொடுத்தனா அவர் அடுத்த வருஷத்துல கொடுத்துருவாரு. ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார்? ஆக்சுவலா நம்ம ஒரு சிலர்லாம் நினைக்கிறோம்னா இவங்க உண்மையிலுமே இன்னசென்ட், ஆனா அவங்க ப்ராப்பர் நாலேஜோட வீடியோ இப்படி பண்ணா போகுங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜோட தான் பண்றாங்களே. அவன் எதிர்க்குதான் நின்னுகிட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க தான்டா இருக்கான். என்ன விஷயம் பண்ணா ட்ரெண்ட் ஆகுன்னு அவங்க தெரியுது, அதை பண்றாங்க. ப்ராப்பர் நாலேஜோட பண்றாங்க. தினேஷ் பண்ற மாதிரி தான். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆமா, அவரும் ப்ராப்பர் நாலேஜோட அந்த நடுவுல கியூட்னஸ்ல ஒண்ணு பண்ணுவாப்ல. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். ஆமா, வயிற்று கலக்குதா? அண்ணன் கிளம்பிட்டாரு. இவருக்கு தாங்க பாத்துங்க. என்ன உங்களுக்கு வராதானே? காலை கடன் குடிச்ச உடனே வந்துருச்சு. நீ தானே சாப்பிட்ட, காபி தானே குடிச்ச. டேக் தட் பர்சன். அவனுக்கு காபி குடிச்சா போதும், 1க்கு 2க்கு எங்க இருந்து வரும் தான் தெரியாது. இப்பதான் போயிட்டு வந்தான், வீடியோ உங்களை காமிச்சேன், திரும்ப கிளம்புறேன்ட்டான். நீங்க வீட்டுல குளிச்சுட்டாண்டா வந்தா 5:30க்கு கிளம்புறோங்கிறோம். நாமள குளிக்காம இப்படியே வந்துட்டோம். இவன் மட்டும் குளிச்சுட்டு அதெல்லாம் குளிச்சுட்டு தவளோட எழுப்பிட்டு இருக்காரு. ஆனா அப்புறம் என்னையும் குளிக்க வேணாம் அட்வைஸ் பண்ணா லேட் பண்ணுவீங்க. குளிக்கிறதுனா 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும். எவ்வளவு ஏதாவது லேட்டா சொன்னா தெரியுமா? ஃபேஸ் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீல குளிக்க வேணாம் அப்படின்னா. என்கிட்ட உங்ககிட்ட வந்து நீ ஒரு மாதிரி தாண்டா இருக்க, நீ ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோ.
பிரபா டோமியோ கிர்ரு. ஓகே டோமியோ கிர்ரு. ஓகே டோமியோ கிர்ரு. ஓகே டேய் இன்னைக்கு ஃபுல்லா நீ தான் பேமெண்ட் பண்ணனும். எது என்ன ஓடி போறனானா கதை ஓபன்ல இருக்கு. ஏன் லாக்கே பண்ணலடா. பாய் லாக் பண்ணாதானே அன்லாக் பண்ணனும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இருக்கான்னு பாத்துக்கடா. இந்த மாதிரி ஒரு பாய்ஸ் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்த்த மூஞ்சியை பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஏத்திக்கிட்டு ஆனா நல்லா இருக்கு அப்பலாம் இல்லைங்க guys, நல்லா தான் இருக்கும். ஒரு பொண்ணு இருந்தா பல பைக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சாங் வரும். ஒரு பொண்ணு இருந்தா பல பைக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சாங் வரும். ஒரு பொண்ணு இருந்தா பல பைக் கிடைக்கும். ஒரு பைக் இருந்தா பல பொண்ணு கிடைக்கும்ல. அதுதானா ஒரு பைக் இருந்தா பல பொண்ணு கிடைக்கும், பல பைக் இருந்தா ஒரு இல்ல ஒரு பொண்ணு இருந்தா பல பைக். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். ஒரு பைக் இருந்தா பல பொண்ணு கிடைக்கும், பல பொண்ணு இருந்தா ஒரு பைக் கிடைக்குமா? ஒரு பைக் இருந்தா பல பொண்ணு கிடைக்கும், ஒரு பொண்ணு இருந்தா பல பைக் கிடைக்குமா? அது என்ன சாங்கனா செமென்மன் மனமே படத்துல சோகாலி ஏயா கத்துற அந்த படம் தானே. அதேதான் இல்லனா கைஸ் எப்பயுமே வந்தவங்க சீட் பெல்ட் போட்டுருங்க. இந்தாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்தாலும் எடுக்கலனாலும் சீட் பெல்ட் போடணும். அதுதான் வந்து நான் சேஃப். போட்டுருக்கேன் பாத்தியா. நீ வந்து குட் பாய், நீ வந்து குட் பாய். பிபி குட். விவி குட் 2 stars. நினைச்ச ஸ்டார் வரலையே நீ. நட்சத்திரத்தை எண்ண முடியாது சூரியன். ஐயோ சார் திருந்த மாட்டியா நட்சத்திரத்தை எண்ண முடியாது சூரியனுக்கு செல்ல முடியாது, தலைவனை வெல்ல முடியாது. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. கைஸ் இப்போ நம்ம போயிட்டு இருக்க டைம் வந்து கிளைமேட் தட்டாலடியா இருக்கு. நீங்க இப்ப பாக்கணும்னா அந்த கிளைமேட்டை பாருங்க, அமோகம். முன்னாடி ஒருத்தன் ரகடா வந்துட்டு இருக்கான் பெரிய கார். பக்கத்துல ஒருத்தர் ரகடா உட்காந்துருக்கான். தம்பி காமெடி பண்ணாத. முன்னாடி பல ரகடு இருக்கு. நானே ரகடுடா டேய். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ அப்படி சொல்லு, அப்படி சொல்ற சல்ல குட்டி. கார் நம்ம கார் குழந்தை கார் இல்ல. ஆகா வச்சாடா ஆப்பு. ஓ மை காட். ஆனா கோயிலுக்கு போயிரலாமா கம்முனு? மஜாவா இருக்குண்ணா, அந்த இடமே பாருண்ணா, டிவைனா இருக்குண்ணா. போலாமா அந்த மலைக்கு? அண்ணன் வார்ம் அப் பண்ணல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அதை பண்ண போறாரு. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேற பிளான் வச்சிருந்தோம். இப்ப அந்த மலை வந்து கண்ணுக்கு அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா, ஏன்னா வாய்க்குள்ள விட்டாட்டு போல அந்த அளவுக்கு கண்ணை பறிச்சு நம்மள வா வா அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. உடனே பாதையை மாத்தி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அந்த கோயிலுக்கு போகணும். ஒரு பிளானே இல்லாம வந்து வேற பிளான் மாதிரி அவங்க போறோம்னா நம்ம நேரம் கேரளாக்குள்ள போக வேண்டியவங்க இங்க சுத்திட்டு இருக்கோம். போச்சு. ஏய் பீரோங்கிடா. நான் இங்க பாருங்க எத்தனை வண்டி நிக்குது. அவசரம் போட்டு மேல போக கூடாதுன்றாங்க. நீ சொல்றீங்களா பைபாஸ் ட்ரெயின் மலை. ஃபைனலா வந்து நம்ம என்ன இடத்துக்கு கீழ இருந்து பார்த்தோமோ அந்த இடத்துக்கு மேல வந்துட்டாங்க. ஊட்டி ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல தான் இப்படி ஒரு இடம் இருக்கு.